வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வரலட்சுமி பூஜையை 10 வருஷமாக நான் கொண்டாடிக்கிட்டு வரேங்க. இந்த 10 வருஷத்தில் என்னெல்லாம் நடந்திருக்குதுங்கிறத நினைக்கும் போது எனக்கு வியப்பாக தாங்க இருக்குது. ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுத்த இந்த வரலட்சுமி பூஜை எப்போவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. வருஷத்தில் வர விசேஷ நாட்களில் இந்த வரலட்சுமி பூஜை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூஜை ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த 10 வருஷத்தில் நான் என்னெல்லாம் கேட்டனோ அது எல்லாமே எனக்கு கிடச்சிருக்குங்க. அவ்வளோ சிறப்பான பூஜை இந்த பூஜை. கண்டிப்பாக நான் இந்த பூஜையை ஆரம்பிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஜீரோவில் இருந்து ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு வளர்ந்துருக்கிறேன். அப்படிங்கும்போது இந்த பூஜையோட சிறப்புனே நான் சொல்லுவேங்க. அவ்வளோ பெரிய மகிமையை கொடுக்கக்கூடிய இந்த பூஜை இந்த வருஷத்தில் எப்படி கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வரலட்சுமி விரதத்துக்காக ஒரு வாரமாக வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சி பெட்ஷீட்லாம் துவைச்சி போட்டு க்ளீன் பண்ணினேங்க. பூஜை ரூம், கிச்சன் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மண்டபம் அலங்காரம் பண்ணணும். அதுக்காக நம்ம கார்டன்லேருந்து வாழை மரம் வெட்டி எடுத்துக்கிட்டு வந்தாச்சுங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மண்டபம் அலங்காரம் பண்ண போகிறோம். கீழே கார்டனில் கீழே இருக்கிறவங்க மருதாணி செடி வச்சுருக்காங்க. அதிலேருந்து காயும் பூவும் நாம் பறித்து கொண்டு வந்துட்டோம். பூ காய் வச்சா ரொம்ப நல்லதுங்க. மருதாணி பூ, காய், இலை எல்லாமே வைக்கலாம். நம்ம மருதாணி இப்போல்லாம் கோனில் வாங்கி வைக்கிறோம்ல, அதுக்கு பதில் நான் மருதாணி இலையாகவும் மருதாணி பூ காயெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வச்சு நான் மண்டபம் அலங்காரம் பண்ணினேன். அங்கங்கே தொங்க விட்டு இந்த மாதிரி தொங்க விட்டு அலங்காரம் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வரலட்சுமி பூஜையில் மருதாணி பூ இலையெல்லாம் வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதனால் இந்த பூஜைக்கு நான் மருதாணி பூக்களும் எடுத்துக்கிட்டேன். 3 மணி அளவில் கோலம் போட்டு மண்டபம் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா 3 மணிக்கு அப்புறம் நேரம் நல்லா இல்லை. 3 மணிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த கலசத்தில் என்னெல்லாம் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, மஞ்சள், துளசி, அப்புறம் 1 ரூபா 2 ரூபா காயின் போடுவேன். மங்கள பொருட்கள்லாம் கலசத்தில் போட்டு கலசம் அரேஞ்ச் பண்ணி அம்மன் முகம் பதிச்சு மண்டபம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அலங்காரம் ஆரம்பிச்சிட்டேன். 3 மணிக்கு முன்னாடியே அலங்காரம் ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் 5:30க்குள்ளே அலங்காரத்தை முடிச்சுட்டு நெய்வேத்தியம் பிரசாதம் ஏதாவது வச்சு படையல் வைக்கணும். அதுக்காக நான் எப்போவுமே அவல் பாயாசம் செய்வேன். அதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் முடிக்கிறதுக்கு 5 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பிரசாதம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. பாருங்கள், ஜடையெல்லாம் வச்சு அந்த ஜடையில் பூவெல்லாம் குத்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகம் பதிச்சு நகையெல்லாம் போட்டு மஞ்சக்கயிறு அதை கொம்பில் கட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடியாக இருக்காங்க. எங்கள் வீட்டு வரலட்சுமி அம்மா ரெடியாக இருக்காங்க. அலங்காரம் முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே கோலம் போட்டு அதுக்கு மேலே இலை வச்சு அதுக்கு மேலே பச்சரிசியை நிரப்பி முக்காளி போட்டு முக்காளி மேலேயும் பச்சரிசி வச்சு அதுக்கப்புறம் அம்மனை உட்காத்தி வைப்பாங்க. இதுதான் நான் எப்போ ஆரம்பித்தேனோ அப்பத்துலேருந்து நான் கடைபிடிக்கிறது. எங்கள் குல வழக்கம் இல்லை அப்படின்னாலும் நான் தான் இந்த பூஜையை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறேங்க. எங்கள் குல வழக்கத்தில் எங்கள் மாமியாரோ இல்லை எங்கள் அம்மாவோ யாருமே செஞ்சது இல்லை. நான் தான் ஃபஸ்ட்டு சென்னை வந்ததுனால சென்னை மக்கள் எனக்கு எல்லாருமே செய்கிறத பார்த்து ஆசை ஒரு புஸ்தகத்தில் படிச்சுட்டு நானாக ஆரம்பித்த பூஜை தான் இது. எங்கள் குலம் வழக்கம் இல்லை. ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது எப்படி என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு தாம்பூலம் கொடுக்கணும், அது கூட எனக்கு தெரியாமல் தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் யார் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் நாம் கும்பிடுற முறை அப்படிங்கிறது நாம் கும்பிடுற மனசையும் நாம் கும்பிடுற அந்த உண்மையான பக்தியையும் தான் காமிக்கும். ஸோ நீங்கள் நிறை குறை எது இருந்தாலும் அதை பற்றி வருத்தமே படாதீங்க. ஆரம்பத்தில் நானுமே நிறைய மிஸ்டேக் பண்ணினேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு பழக இப்போ கரெக்டாக எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற அந்த அனுபவம் எனக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நீங்கள் யார் பண்ணணுன்னாலும் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணுறோமே அப்படி பண்ணுறோமேன்னு வருத்தப்படாதீங்க. நாம் மனப்பூர்வமாக இந்த அம்மனை கொண்டாடணும் அப்படிங்கிறது மட்டுமே நம்மளோட குறிக்கோளாக இருந்தால் போதும். வரலட்சுமி பூஜையில் நம்ம முழு பக்தி மட்டுமே முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து இருக்கணும்.
முதல் நாள் மண்டபம் அரேஞ்ச் பண்ணி நெய்வேத்தியமெல்லாம் முடித்து அம்மனை வீட்டுக்கு அழைச்சாச்சு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வீட்டை தொடச்சி சுத்தம் பண்ணி வாசலில் கோலம் போட்டு அடுப்பு மேலே கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு குளிச்சுட்டு வந்து பூஜையை ஆரம்பிச்சிட்டேங்க. பூஜையை ஆரம்பிக்கிறதுக்காக அந்த பிரசாதம் எல்லாம் பண்ணணும். பிரசாதத்துக்காக காலையிலேயே ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி பூஜை வந்து ஒரு 10 மணிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக லஞ்ச் டைம் ஆகிடும் நம்ம பூஜை முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் லஞ்சுமே ரெடி பண்ணிட்டேன். லஞ்ச் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் லஞ்சுக்கு தான் வர்ற மாதிரி வருவாங்க. அதனால் வந்து சாம்பார், ரசம், பொரியல், 2 வகையான பொரியல், பாயாசம், சர்க்கரை பொங்கல், வடை, பாயாசம், அப்பளம் எல்லாமே பொரித்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நான் பூஜையவே ஆரம்பித்தேன். 10 மணிக்குள்ளே இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ண ஆரம்பித்தேன். கொழுக்கட்டை, இட்லியெல்லாம் அது தனியாக நம்ம பூஜைக்கு நடுவில் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் சின்ன பொண்ணும் பெரிய பொண்ணுமே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுமே கூட ஹெல்ப் பண்ணலைன்னா என்னால் இவ்வளோ செஞ்சுருக்கவே முடியாது. ஃபுல்லாக அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பூஜைக்காக ரெடி ஆகிட்டேன். பூஜைக்கு நெய்வேத்தியத்துக்கு நான் என்னெல்லாம் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, கொழுக்கட்டை, வடை, பாயாசம், சர்க்கரை பொங்கல் இவ்வளோ தான் நான் வந்து தழுகையாக நான் வச்சேன். தழுகை போட்டு 108 போற்றி சொல்லி அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து பாட்டு பாடினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பாட்டு. நீங்களும் கேளுங்க. இந்த பாட்டு முழுசாகவே எங்கள் ஃப்ரெண்டு பாடி முடித்தாங்கங்க. ஆனால் அது ஃபுல்லாகவே என்னால் ப்ளே பண்ண முடியல. பாட்டு சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் என்னால் ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியல. எப்போவுமே எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பா பாடுவாங்க எங்கள் பூஜைக்கு. ஸோ இந்த வருஷம் அவங்க வரல. ஆனால் இவங்க நல்லா பாடினாங்க. எங்கள் ஃப்ரெண்டு வந்து சூப்பராக பாடினாங்க. ஸோ எப்போவுமே எங்கள் மகாலட்சுமி பூஜையில் யாராவது ஒருத்தர் பாடுறது ரொம்ப விசேஷம். அது எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. நாங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 10:30க்குள்ளே நான் வந்து பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். சாமி பாட்டெல்லாம் பாடிட்டு 108 போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் நோன்பு கயிறு கட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் தாம்பூலம் வச்சு கொடுத்தாங்க. தாம்பூலத்தில் நான் என்னெல்லாம் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழம் வைக்கிற மாதிரி ஒரு கூடை, அது வந்து எவர் சில்வர் பாத்திரம் ரிட்டன் கிஃப்டாக நான் வாங்கியிருந்தேன். அதில் வந்து ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள் குங்குமம், வளையல் எல்லாம் வச்சு தாம்பூலம் வாங்கிக்கிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் ஈவினிங் தான் வந்தாங்க. அதுக்காக நான் பாயாசம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருந்தேன். ஸோ அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பாயாசம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து அவங்களையுமே வழி அனுப்பி வச்சிட்டாங்க. நான் இன்வைட் பண்ணினதில் எல்லாருமே வந்துட்டாங்கங்க. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேலே இன்வைட் பண்ணியிருந்தேன். இன்வைட் பண்ணின அத்தனை பேருமே வந்துட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபூஜை பண்ணி ஆரத்தி எடுத்துட்டு அம்மனை குளிர் வச்சாச்சுங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த வருஷம் என்னோடய வரலட்சுமி பூஜை மனப்பூர்வமான சந்தோஷத்தோடு நிறைவடைஞ்சதுங்க. இந்த வருஷம் எங்களோட வரலட்சுமி பூஜை இப்படி தாங்க சிறப்பாக முடிஞ்சது. நீங்களும் எல்லாரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு வாழ்த்துறேங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த பூஜையை எப்படியெல்லாம் கொண்டாடினீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.